வாங்குங்க இன்றைக்கி வாங்கி பாத்து செய்யலாம். இது ஒரு கர்நாடகா ஸ்பெஷல். ரொம்ப ஈஸியான ரெசிபி. யூடியூப்பில் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி ரொம்ப ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன். கடைசியாக வெங்கடேஷ் பட்டுது ஈஸியாக இருந்தது. ஸோ அவரை காப்பி அடித்து அப்படியே இங்கே செஞ்சுட்டேங்க. ட்ரை பேனில் கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், பெப்பர், அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் பட்டை, கிராம்பு போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி, அதோட கொஞ்சம் தேங்காய், திருவின தேங்காயும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி, உங்களுக்கு எவ்வளோ காரமோ காரத்துக்கு தகுந்த சில்லி பவுடரும் போட்டு ஒரு நல்லா ஃபைன் பவுடராக ஆக்கி தனியாக வச்சுக்கோங்க. சேம் பேனில் கத்திரிக்காய் கட் பண்ணி நீல வாக்கில் கொஞ்சம் ஆனியனும் கட் பண்ணி வச்சுட்டு ஆயில் போட்டு கொஞ்சம் கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, இந்த கேஷ்யூ நட் இருந்தால் போடுங்க. அப்படி இல்லையா இந்த கடலை போட்டு தாளிச்சிட்டு வெங்காயமும் போட்டு லைட்டாக வதக்கிட்டு அது என்னது கத்திரிக்காவை எடுத்து போட்டு வதக்குங்க. வதக்கிட்டு அது தலையில் கொஞ்சம் லெமன் சைஸு புளியை எடுத்து ஊற்றி லைட்டாக குழையாமல் அதை வதக்கி எடுத்துட்டு எண்ணெயிலே மஞ்சத்தூளும் புளியும் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபைன் பவுடரை எடுத்து போட்டுட்டு வடித்த சாதத்தை வச்சு போட்டுருக்கேங்க. ரொம்ப ஈஸியான ரெசிப்பியாக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. நீங்கள் யாரதை வேணாலும் பார்த்து போடுங்க, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சதே வேணாலும் போடுங்க. எனக்கு இது தெரியாதுங்க, அதனால் நான் காப்பி அடிச்சிட்டேன். தேங்க்யூ.